ஹே விளம்பி வருடத்தில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன பலன்கள்னு பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்கள் ஏற்கனவே 7.5 சனி பிடியில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு கடைசி 2.5 வருடமாக இந்த சனி பெயர்ச்சி அமைகிறது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு சென்ற வருடத்தை விட இந்த வருடம் குரு பெயர்ச்சி, ராகு கேத்து பெயர்ச்சி மற்றும் சனி பெயர்ச்சி ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைகிறது. இதுவரையில் தொழில் முடக்கம் இருந்தவர்களுக்கும், திருமணம் ஆகாதவர்களுக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இது ஒரு சுப வருடமாக அமைகிறது. இந்த ஹே விளம்பி வருடத்தில் சித்திரை, வைகாசி, ஆனி ஆகிய முதல் 3 மாதங்களும் சற்று தொய்வு நிலை இருந்த போதிலும் அதற்கு பின்னர் இவர்களுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றம் அமைகிறது. கொடுத்த கடன்கள் வசூலாகுவதும், புதிய கடன்கள் எதிர்பார்ப்பவர்களுக்கு, வீடு வாங்குபவர்களுக்கும், நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்காகவும் புதிய கடன்கள் இவர்கள் வாங்குவது இந்த வருடத்தில் இவர்களுக்கு ஒரு மன நிறைவையும் மன நிம்மதியும் கொடுக்கும் வருடமாக இருக்கும். ஹே விளம்பி வருடத்தில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இதுவரையில் இருந்த மருத்துவ செலவுகள் இனிமேல் குறைந்து வீட்டில் இருப்பவர்களுக்கு மருத்துவ செலவுகள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உடல் ஆரோக்கியம் நல்ல தேர்ச்சி பெறும். குழந்தைகளினால் மன நிம்மதி இல்லாதவர்களும், கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்களும், இந்த 7.5 சனியினால் கடன் தொல்லையில் இருந்தவர்களுக்கும் இந்த வருடம் ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹே விளம்பி வருடத்தில் ஆடி மாதத்திற்கு பிறகு புதிய தொழில் முயற்சிகள் இவர்கள் செய்யலாம். ஆடி 5ஆம் தேதிக்கு பிறகு விருச்சிக ராசி நேயர்களுக்கு, குறிப்பாக கேட்டை மற்றும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் இவர்களை தேடி வரும். சந்தர்ப்பங்களை நழுவ விடாமல் இவர்கள் சந்தர்ப்பங்களை ஒழுங்காக பயன்படுத்தினால் இந்த வருடத்தில் நல்ல வியாபார முன்னேற்றமும் தொழில் வளர்ச்சியும் இவர்களுக்கு நல்ல விதத்தில் நடைபெறக்கூடும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் குறிப்பாக இந்த குரு பெயர்ச்சிக்கு பின்னால் சற்று உடல் ஆரோக்கியம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளினால் மன நிம்மதி இல்லாதவர்களும், குடும்பத்தில் மன ஒற்றுமை இல்லாதவர்களுக்கும் இவர்கள் நவகிரக ஸ்தலங்களில் சந்திரனின் அதாவது திங்களூர் சென்று பரிகாரம் செய்துவிட்டு வந்தால் இந்த வருடத்தில் இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு இவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை காணலாம். வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்து வந்தால் இதுவரையில் இருந்த வியாபாரத்தினால் ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனைகளிலிருந்து இவர்கள் வெளிவரலாம். புதிதாக தொழில் தொடங்குபவர்களும் வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமிக்கு ஹோமம் செய்துவிட்டு பிறகு இவர்கள் தொழில் தொடங்கினால் தொழிலில் எந்தவித முடக்கமும் ஏற்படாமல், தடங்களும் இல்லாமலும் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய நட்புகளினால் நல்ல ஒரு கூட்டு தொழிலாக அது அமைந்து விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வெளிநாடு செல்ல எண்ணுபவர்களுக்கும், வெளிநாடு சென்று பயிலும், அதாவது புதிதாக படிக்க எண்ணம் இருக்கும் இளைஞர்களுக்கும் இந்த வருடம் நல்ல ஒரு வருடமாகவே அமைகிறது. இதுவரையில் அநேக இளைஞர்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கவில்லை என்று ஏமாற்றத்துடன் இருந்தவர்களுக்கு படிப்பு துறையில் இந்த வருடம் அரசாங்க உதவியுடன் இவர்கள் செல்லுவதற்கு அதிக முன்னேற்றங்கள் இவர்களுக்கு உண்டு. ஹே விளம்பி வருடம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு புதிதாக வீடு வாங்குவது, சொத்து குவிப்பு ஆகியவற்றிற்கு இவர்களுக்கு ஒரு நல்ல திருப்புமுனை வருடமாகவே இருக்கும். விருச்சிக ராசி நேயர்கள் இதுவரையில் திருமண தடை இருப்பவர்களுக்கும் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு திருமணங்கள் நிச்சயிக்கப்படுவது என்பது இந்த வருடத்தில் இவர்களுக்கு நல்லது நடக்கும். செப்டம்பர் மாதத்திற்கு பிறகும் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய மாதங்களில் பங்கு வர்த்தகத்தில் இவர்கள் முதலீடு செய்தால் நல்ல லாபங்களை இவர்கள் பெறலாம். வியாபாரத்தில் இருப்பவர்களும் தொழில் செய்பவர்களும், குறிப்பாக ஜவுளி தொழில் மற்றும் பிரிண்ட் தொழிலில் இருப்பவர்களுக்கு செப்டம்பர் மாதத்திற்கு மேல் இவர்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். புதிதாக இடம் மாற்றம் எண்ணுபவர்களுக்கு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் ஆகிய 3 மாதங்களுமே நல்ல லாபகரமான மாதமாகவே அமைகிறது. விருச்சிக ராசி நேயர்கள் இதுவரையில் மன நிம்மதி இல்லாமல் சந்திரனினால் மன கஷ்டம் ஏற்பட்டவர்களுக்கு திங்களூர் சென்று பரிகாரம் செய்துவிட்டு வந்தால் குடும்பத்தில் ஒரு மன நிம்மதியும் மன ஒற்றுமையும் ஏற்படும். விருச்சிக ராசி நேயர்கள் பொதுவாகவே அனுஷம், கேட்டை மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்கள் திங்கக்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு வில்வ இலையினால் அர்ச்சனை செய்து வந்தால் வருடம் முழுவதுமே இவர்கள் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியத்துடன் இவர்கள் இருக்கலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தில் ஆடி மாதத்திற்கு பிறகு புதிய முயற்சிகள் எடுப்பதும், இவர்களை தேடி புதிய வாய்ப்புகள் வருவதை
இவர்கள் பயன்படுத்தி கொண்டால் இந்த வருடத்தில் இந்த வருடம் மட்டுமல்லாமல் அடுத்த 3 வருடங்களுக்கு விருச்சிக ராசி நேயர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை இவர்கள் காணலாம். சந்தர்ப்பங்களை நழுவ விட்டால் அடுத்த 3 வருடங்களுமே இவர்கள் வியாபாரத்தில் பின்னடைவு என்பது இவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்கள் கேட்டை, அனுஷம் மற்றும் விஷாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த விளம்பி வருடம் மனதிற்கு ஒரு புதிய தைரியமும் உற்சாகமும் கொடுக்கக்கூடிய வருடம் என்றே சொல்லலாம்.